வாங்க மக்களே, இது உங்கள் ஹார்ட்போல் தமிழ். இந்த சுவையான காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கான வீடியோவில் தக்காளி ரசம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களோட விவரம் டிஸ்கிரிப்ஷன்ல. இதுக்கு உலக்கையில 3 பூண்டு பல் சேர்த்துக்கிறேங்க, 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ சுட்ட காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்து நல்லா இடிச்சு விட்டுக்கிறேங்க. இப்போ அதே மாதிரி ஒரு தக்காளி சேர்த்து மறுபடியும் இடிச்சு விட்டுக்கிறேங்க. தக்காளியை நல்லா இடிச்சதுக்கு அப்புறம் 10-12 கருவேப்பிலையை சேர்த்து நல்லா இடிச்சு விட்டுக்கிறேங்க. இப்ப புளி தண்ணி கரைச்சிக்கிறலாம். 50 கிராம் புளி 500 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் கொதி வந்ததுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நம்ம உலக்கையில இடிச்சதையும் சேர்த்து மொத்தமா போட்டு வதக்கி விடுங்க. லைட்டா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருந்த புளி தண்ணியை சேர்த்து மறுபடியும் கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான வாசமான தக்காளி ரசம் தயார். அளவா சாப்பிடுங்க, நல்லதா சாப்பிடுங்க. நம்ம எப்போதும் வீணாக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய எவ்விதமான கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிடவும். அடுத்த சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹார்ட்போல் தமிழ்.